ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃப்ளை ஐ ட்ரேட்ஸ். ஸோ இன்னைக்கு செகண்ட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்த என்ட்ரிஸ் தான். ஸோ கோல்டோட என்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 130 பிப்ஸ் கிட்ட நம்ம டார்கெட் புக் பண்ணியிருந்தோம். அண்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 30 பிப்ஸ் வச்சுருந்தோம். ஸோ டேரெக்டாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டெய்லியோட ஜோன்ஸ் நான் எடுத்திருந்தேன். ஸோ டெய்லியோட ஜோன்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் க்ளோஷர் எனக்கு கிடச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த லெஃப்ட்டு சப்போர்ட் பிகம்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் எனக்கு இங்கே டேப் பண்ணிட்டு இருந்தது மார்க்கெட்டு. ஸோ டேப் பண்ணது இல்லாமல் எனக்கு இந்த டேப்புக்கு முன்னே, அதாவது பிஃபோராக எனக்கு ஒரு ஜோன் கிடச்சிது. அதாவது சேம் சப்போர்ட் ஜோன் தான் கிடச்சிது. ஸோ நான் அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். தென் நான் வந்து 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் டைம் ஃப்ரேமை. ஸோ 1 ஹவர் ஷிஃப்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கீ ஜோன் கிடச்சிது. ஓகேங்களா? என்ட்ரிக்கான ஜோன் கிடச்சிது. ஸோ அதாவது இங்கே ஃபஸ்ட் டச் நடந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு, அண்ட் செகண்ட் டச் நடந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு. பட் பிஃபோராக எனக்கு இங்கே இந்த ஜோனில் டேப் பண்ணல. ஸோ அதனால் நான் என்ட்ரி எடுக்கலை. அதனால் எனக்கு இந்த லிக்விடிட்டி ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இங்கே ஸ்வீப் நடந்துச்சு. ஸோ நான் 15 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணதுனால எனக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்துருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த திக் லைன், அதாவது இந்த ரெட் கலர் திக் லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. இது வந்து எனக்கு லிக்விடிட்டி. ஸோ அதே மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப்பு. ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்துச்சு. ஜோனை வந்து ட்ரிகர் பண்ணிச்சு மார்க்கெட்டு. ஸோ ட்ரிகர் பண்ணதில் என்ட்ரி. அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏஷியனோட ஹை எனக்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜோனுக்கு கீழே ஆஸ் யூஷுவல் ஸ்டாப் லாஸ். ஸோ சிம்பிளாக நம்ம இப்படி தான் ட்ரேட் பண்ணுறோம். அண்டு வீக்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 ட்ரேட்ஸ் கிடைக்கும். அரௌண்ட் ஒரு ப்ளஸ் வந்து 100 பிப்ஸ் மேலே தான் எப்போவுமே கிடைக்கும். சாலிடாக மினிமமாக ஒரு 60 to 80 பிப்ஸ், 70 to 80 பிப்ஸ் கிட்டே எனக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி மலேசியன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எனக்கு இதுதான் நடக்குது. ஸோ நீங்கள் மலேசியன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப லெஸ் ப்ரைஸ் தான். 1-on-1 கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். கீப் ட்ரேடிங் அண்ட் கீப் ப்ராஃபிட்டபிள்.